நாள் வாழ்த்துக்கள். நான் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது, ஆனாலும் நான் வந்து ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறேன். ஸோ அதனால் பாதி குவாலிஃபை ஆகிறேன் நான் இந்த நாளில் நிறைய மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோட இந்த லெசன் எடுக்கிறதுக்கு. இந்த வாரத்தை உங்களுக்கு தேவன் அழகாக வழிநடத்திருப்பாங்க நம்புகிறேன். ஸோ ஒரு சிறிய ஜெபத்தை நம்ம ஏறெடுத்துட்டு நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த நேரத்திலும் நாங்கள் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். தேவனே, அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. நாங்கள் கலந்து படிக்கும் பொழுது தேவனே, எல்லா சத்தியங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவும் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு எங்களுக்கு பலத்தை கொடுங்கப்பா. பரிசுத்தாவின் ஒத்தாசை எங்களுக்கு கொடுங்க. எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி கேட்குறோம். ஆமென். இது எத்தனாவது பாடம்? 7வது. ஓகே. ஸோ இந்த வார பாடமோட தலைப்பு பார்த்திங்கன்னா நம்பிக்கையினால் ஊக்கமடைதல். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டட் பை ஹோப். ஸோ நான் சரி ஹோப்னா என்ன சொல்லிட்டு நான் டிக்ஷனரியில் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணேன். ஹோப் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a feeling of expectation and desire for a particular thing to happen. தமிழில் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மற்றும் ஆசை. ஸோ ஆசை, எதிர்பார்ப்பு, நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து ஹோப். தமிழில் சொல்லணும் நம்பிக்கை. பொதுவாக நீங்கள் இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல், அதாவது சுரங்கப்பாதையின் முடிவில் வெளிச்சம். இப்போ நீங்கள் வந்து நம்ம எல்லாருமே சுரங்கப்பாதையில் போயிருப்போம், அப்படி தானே? ட்ரெயினில் நிறைய பயணம் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அந்த சுரங்கப்பாதையில் போகும்பொழுது ரொம்பவே இருட்டாக இருக்கும், அப்படி தானே? பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க கூட தெரிய மாட்டாங்க, அவ்வளோ இருட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு அமைதியோடு இருப்பீங்க, எந்த ஒரு பதட்டம் இல்லாமல். ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு நிமிஷத்தில் இல்லைனா ஒரு 30 செகண்ட்ஸில் மறுபடியும் நம்ம வெளிச்சத்தை பார்ப்போம். ஸோ நம்ம கிறிஸ்துவலாகிய நம்மளுக்கு அந்த ஒரு நம்பிக்கை எது கொடுக்குது? நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவன் நம்ம கூட இருக்கிறதே ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போ நம்ம இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிற அட்வென்ட் மக்களுக்கு நம்மளுக்கு என்னது பெரிய நம்பிக்கை? நம்மளுக்கு அதுதான் அந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம், தேவனுடைய 2ஆம் வருகை. சரி, ஒரு போதகர் என்ன சொல்கிறாருன்னா, நம்பிக்கை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு மனுஷன் உடலுக்கு வந்து ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம்மளுடைய ஆத்மாவுக்கு வந்து நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அப்படி தானே? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கையே இல்லை, வாழ்க்கை இல்லைன்னா இது என்னுடைய கருத்து தான், என்னையை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு நடமாடும் பின்னம் தான். ஒரு மனுஷனுக்கு சுத்தமாகவே நம்பிக்கை இல்லைன்னா அவன் வந்து ஒரு செத்தவனுக்கு சமமாக தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க மனநிலை, செத்துட்டாங்கன்னு நான் சொல்ல, அவங்களுடைய மனநிலை அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கு, அப்படி தானே? நிறைய உபத்திரங்கள், சோதனைகள் நம்ம கடந்து போகும்பொழுது, நிறையா உடல் சுகவீனங்களில் நம்ம கடந்து போகும்பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நம்பிக்கை அற்ற நிலையில் இருப்போம். ஸோ இந்த பாடத்தின் மூலமாக தேவன் நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு மாதிரி நம்ம பார்ப்போம். சரி, மரண வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 8, 9. ஏசாயா 25 வசனங்கள் 8, 9. ரொம்ப அருமையான வசனம். இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம். இந்த வேதாகம் முழுவதும் பார்த்திங்கன்னா, இந்த 2ஆம் வருகை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் தான் 2ஆம் வருகையை பற்றி நம்ம அதிகமாக வேதம் சொல்லுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த பாடத்தில் ஃபஸ்ட்டு பகுதியில் என்ன கொடுக்குறாங்கன்னா, வேதாகம் முழுவதும் நீங்கள் ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 1845 தடவை கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 27 புத்தகங்கள் இருக்குது. அதில் அதாவது 27 புத்தகத்தில் 23 புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில். அதாவது 262 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில். ஸோ எப்படி சொல்கிறாங்கன்னா, 25 வசனத்துக்கு ஒரு தடவை 2ஆம் வருகையை
பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இது எவ்வளோ முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம் என்பதை நான் புரிய வைக்க தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஒரு விஷயம் மறுபடியும் வேதாகமத்தில் வருதுன்னு அப்போ என்ன அர்த்தம்? அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த இரண்டாம் வருகை சத்தியம், இந்த செய்தி வந்து நம்ம எல்லாருக்கும் என்ன கொடுக்குது? பயத்தை கொடுக்குதா இல்லை ஊக்கத்தை கொடுக்குதா? இந்த பாடம் அதான் சொல்லுது. நம்பிக்கையினால் ஊக்கம் அடைதல். நம்மளுக்கு ஊக்கத்தையும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. சரி, இந்த பாடத்தை நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்லணுன்னு ஆசைப்படுறேன். அதாவது இந்த பாடத்தில் ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்தவாதியை பற்றி நம்ம படிக்க போகிறோம். நம்ம இந்த காலாண்டு முழுவதும் மாபெரும் போராட்டம் தலைப்பில் நம்ம ஒவ்வொரு காலத்துலேயும் இயேசு கிறிஸ்து வந்து எப்படி மார்ட்டின் லூத்தர், ஜான் வைக்லிஃப், ஜெரோம், ஹஸ், கால்வின், வில்லியம் டிண்டேலை வைத்து அவருடைய சத்தியத்தை என்ன பண்ணுறாரு? மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த பாடத்தில் வந்து யாரை பற்றி நம்ம படிக்க போகிறோன்னா, இரண்டாம் வருகைனாலே யார் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரணும்? வில்லியம் மில்லர். ஸோ இந்த வாய்ப்பினை கொடுத்த சபைக்கும் சாபத் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் நன்றி செலுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே நான் லெசன் எடுக்கிறேன்னா அது கொஞ்சம் நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு நம்ம படிப்போம். அதனால் ஃபஸ்ட்டு பயனடைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். ஸோ உங்களுக்கு நான் அந்த லெசன் இன்றைக்கி எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நான் பயனடைகிறது நான். வில்லியம் மில்லர் பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்தது. நீங்கள் வில்லியம் மில்லரை பற்றி தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் சாப்டர் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிங்க. ரொம்ப ஆழமாக அம்மையார் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அவர் யாருன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா அவர் வாழ்க்கையின் மூலமாக இந்த லெசனில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம படிக்கலாம். அவர் வாழ்ந்த காலகட்டம், அவர் எந்த ஊருக்காரன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். போன வாரம் நம்ம என்ன படித்தோம்? 2 சாட்சிகளை குறித்து நம்ம படித்தோம். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், அதாவது ஃப்ரெஞ்ச் புரட்சியை பற்றி படித்தோம். எப்படி வந்து சத்தியம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் வருது, ஒரு ஆவிக்குரிய ஒரு மந்த நிலை. இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? மத சுதந்திரக்காக எங்கே போகிறாங்க? யூரோப்பிலேருந்து, ஐரோப்பா கண்டத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறாங்க மதம் சுதந்திரக்காக? அமெரிக்காவில். ஏன்னா யூரோப்பில் பார்த்திங்கன்னா ரோமன் கேத்தலிக் சர்ச் தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு ஆவிக்குரிய மந்தமான ஒரு நிலைமையில் இருந்துச்சு. அதனால் எல்லா மக்கள் எங்கே போகிறாங்க? இந்த ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கம் வந்து எங்கே போகுது? அமெரிக்காவில் போய் அங்கே ஒரு வேரூன்றி ஒரு பெரிய ஒரு சபையாக இயக்கமாக மாறுது. ஸோ அந்த காலகட்டத்தில் வில்லியம் மில்லர் என்ன பண்ணுறாரு? தோன்றுகிறார். ஸோ வில்லியம் மில்லர் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு கேப்டன், அவங்க அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ரொம்ப ஒரு பக்தி வைராக்கியமான ஒருத்தர். ஸோ இன்றைக்கி வில்லியம் மில்லர் நம்ம எப்போதுமே நம்ம சர்ச்லேயே வில்லியம் மில்லரை பற்றி ரொம்ப லிமிட்டெட் நாலேஜ் தான் இருக்கும். வில்லியம் மில்லர்னால் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா அந்த மாபெரும் ஏமாற்றம். அவர் வந்து தவறான ஒரு நாளை குறித்தார், அதனால் அவரும் ஏமாற்றம் அடைந்து அவர் கூட இருந்தவங்க ஏமாற்றம் அடைந்து போயிட்டாங்க. அதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த பாடம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு அழகாக கொடுத்துருக்குறாங்க. அவருடைய வாழ்க்கை, அவரோட ஊழியம், அவர் டேட் வேணால் தப்பாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன செய்தியின் சாராம்சம் வந்து தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். தேவன் இவரை வல்லமையாக பயன்படுத்தி இந்த இரண்டாம் வருகையின் சத்தியத்தை வந்து உலகம் எங்கும் கொண்டு போகிறார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 80-90 பேர் வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரும் விதிவிலக்கு இல்லை, இவரும் ஒரு ஃபார்மர் தான். இவர் ஃபார்மராக இருந்த பொழுதிலும் மற்ற விவசாயிகளை காட்டிலும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் சின்ன பிள்ளையிலேருந்தே. அவங்க அம்மா, நான் சொன்னல, ரொம்ப பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு அம்மையார். அவரை வந்து ரொம்ப நல்ல முறையில் வளர்க்குறாங்க. அவங்க அம்மாவோட அப்பா பார்த்திங்கன்னா அது இவங்க தாத்தா. அவர் வந்து இந்த பேப்டிஸ்ட் சர்ச்சில் ஒரு மினிஸ்டராக இருக்கார், அதாவது பாஸ்டர்னு சொல்லலாம். அவங்க மாமாவும் பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டர், அவரும் ஒரு பாஸ்டர் மாதிரி. ஸோ அவங்க அம்மாவை சார்ந்த குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பேப்டிஸ்ட் சர்ச்சில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எவ்வளவோ இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் சின்ன பிள்ளையில் என்ன மாதிரி ஒரு கொள்கையை வச்சுருக்கிறாருன்னா, டெய்சம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த குரூப் என்ன நம்பினாங்கன்னா, தேவன் வந்து உலகத்தை படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த உலகம் தன்னாலே இயங்கிக்கணும்னு விட்டுட்டாரு, எந்த விதத்துலையும் அவர் என்ன பண்ணல, தலையிடல. அந்த மாதிரி ஒரு கொள்கையை இவர் நம்பினார். ஸோ அந்த கொள்கையை இவர் நம்பினால இவர் என்ன நம்பலைன்னா, வேதாகமம் வந்து தேவன் தான் வெளிப்படுத்தினார், தேவன் வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர் வந்து
அக்கறை வைத்துக் கொள்கிறார் என்பதே அவர் நம்பலை. சொல்கிற புரிஞ்சுல. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பில் அவர் இருந்தார். ஸோ தேவன் வந்து நம்மளை கண்டுக்கல, அவர் நம்மளை படிச்சுட்டு விட்டுட்டார். இப்போ நம்மளே உலகம் போகிற போக்கில் போயிட்டு இருக்குன்னு அவர் நம்பினார். ஆனால் அவர் இருந்த குரூப் பார்த்திங்கன்னா நல்ல மனுஷங்கள், நல்ல அன்பாக இருந்தாங்களாம், நிறைய பேருக்கு உதவி செஞ்சாங்களாம். இவர் வந்து ரொம்பவே ஒழுக்கமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார், சுய கட்டுப்பாடோடு இருந்தாராம் சின்ன பிள்ளையிலேருந்தே. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாராம், சிறு பிள்ளையில் அவர் வாலிப பிரயாத்தில் அந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் லைப்ரரி இருக்குதோ அங்கே தான் நேரத்தை செலவழிப்பாராம். அவர் வேலையை தவிர, அவருடைய விவசாயம் தவிர அவர் நேரத்தை எப்படி செலவழிச்சார்னா புக்ஸ் எக்கச்சக்கமாக வாசிச்சுட்டு இருப்பாராம். இப்போ வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறையா சிவில் வார் இருந்துச்சு. நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன் அந்த இதை உங்களுக்கு கொடுக்குறேன்னா, அவர் லைஃப்பை நீங்கள் புரிஞ்சால் தான் அவரோட ஊழியத்தை, அவர் செய்தியை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்க தேசத்தில் நிறைய போர் நடந்துகிட்ருக்கு. என்ன போர்? உள் சண்டையும் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து நம்ம எப்படி விடுதலை வாங்கணும், அந்த மாதிரி அமெரிக்கர்களும் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்க. அப்போது 1812 ஆண்டில் ஒரு வாரில் இவர் கேப்டனாக இருக்கிறார். இவர் ஒரு ஆர்மி கேப்டனாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டு வந்து அவர் பக்கத்தில் வெடிக்குது. ஜஸ்ட் ஒரு 2 feet தான் டிஸ்டன்ஸ். அந்த குண்டு வெடித்த இடத்துக்கும் அவருக்கும் 2 feet தான் டிஸ்டன்ஸ். அந்த வாரில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்பிக்கையே இல்லை அவங்க ஜெயிப்போன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க அமெரிக்கன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 5000 சோல்ஜர்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ் இங்கிலாந்து தேசத்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 15000 பேர் இருந்தாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், 15000 பேர் தான் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கணும். ஆனால் அன்றைக்கி வந்து அற்புதமாக இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இவரும் அந்த குண்டு வெடிப்புலேருந்து தப்பிச்சிட்டார். அப்போது அதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் வந்து நான் காப்பாற்றப்படணும்? இது வந்து கடவுள் வந்து என் மேலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் என் மேலே அக்கறை காமிக்கலைன்னா எப்படி நான் தப்பிச்சிருப்பேன்? இது ஏதோ ஒரு டிவைன் அத்தாரிட்டி மாதிரி இருக்குது, இது கடவுள் செஞ்ச செயல் மாதிரி இருக்குன்னு ஒரு ஸ்பார்க் அவர் அன்னைக்கு தோணுது. அது ஒரு விஷயம். அப்புறம் காலம் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கொஞ்சம் பைபிளை லைட்டாக படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. என்ன ஆகுதுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க தாத்தா அவங்க மாமா வந்து பேப்டிஸ்ட் சர்ச்சில் மினிஸ்டர்ஸ். ஸோ ஒரு தடவை அவங்க மாமா வந்து என்ன பண்ண முடியல, போக முடியல சர்ச்சுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து அவருடைய ஸ்தானத்தில் போய் சத்தியத்தை சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து அவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மெட்டீரியலை இவர் வாசிக்கிறார், அவ்வளோதான். ஆனால் அந்த செய்தியை வாசிக்கும் பொழுது ரொம்பவே தொடப்படுறார். இயேசு கிறிஸ்துடைய அன்பை பற்றி அந்த செய்தி கொடுத்துருந்துச்சு. அவரால் முழுமையாக வாசிக்க முடியல. அவர் வந்து அழுது என்ன பண்ணிட்டார், பாதியிலே விட்டுட்டு போயிட்டார். அப்போ தான் அவர் வீட்டில் போய் யோசிக்கிறாரு, நான் இவ்வளோ நாள் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், கடவுள் வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட இரட்சகராக இல்லைன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் தேவன் ரொம்ப அன்புள்ள தேவன். நான் பாவியாக இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுறாரு, எனக்கு பாவ மன்னிப்பை ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் பாவத்தை குறித்து எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டார். வாழ்க்கையில் முதல் தடவை என்ன நினச்சார்னா, எனக்கு ஒரு ரட்சகர் வேணும், எனக்கு ஒரு சகாயர் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் முடிவெடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாருனா, அவர் வேதத்தை ஆராய ஆரம்பிக்கிறார். அவர் ஆல்ரெடி அவருக்கு அந்த புக்ஸ்லாம் படிக்கிற ஆர்வம் இருக்குது. ஸோ அவர் வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஏன் அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன்னா, ஸோ அவர் ரொம்ப சாதாரணமாலாம் படிக்கலை. அவர் வந்து எப்படி படிப்பார்னா, அவர் என்ன ஒரு முடிவு எடுத்தார்னா, அந்த வேதத்தை நான் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் சொல்கிறது, பாஸ்டர் சொல்கிறது, இந்த பைபிள் கமெண்ட்ரி, அதை வச்சு நான் தெளிவு அடைய மாட்டேன். நானே என்ன பண்ணுவேன், பைபிளை படிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு பைபிளில் ஒரு விஷயம் புரியலன்னா, அந்த பைபிளே கடவுள் என்ன பண்ணிப்பார், பைபிள் உண்மைன்னா அதுக்கு பைபிளே என்ன பண்ணும், ஆன்சர் கொடுக்கும். நம்ம அதை பார்க்குறோம், அப்படிதானே? வேதத்தை ஒரு வசனம் நம்மளுக்கு புரியல, அதுக்கான ஜோடி வசனம் வந்து இன்னொரு இடத்துல இருக்குன்னு சொல்லி நம்புறாரு. அவர் அந்த ஒரு அப்ரோச்சில் என்ன பண்ணுறாரு, பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அவர் எப்படி படிக்க ஆரம்பித்தார்னா, ஒரு நோட் புக்கை கையில் வச்சுக்கிட்டு ஜெனிசிஸ்லேருந்து ஆரம்பித்தாராம். அவருக்கு படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வசனம் புரியலன்னா அதுக்கு மேலே தாண்டி போக மாட்டாராம். அதை புரிந்து கொள்கிற வரைக்கும் என்ன பண்ணுவார்னா, வேதாகம் முழுதும் அங்கங்கே எங்கேயாவது இருக்குதான்னு பார்ப்பாராம். ஸோ அந்த மாதிரி தான் அவர் படிக்க ஆரம்பித்தார். அதாவது எப்படி சொல்லலாம்னா, வெறித்தனமாக படிக்க ஆரம்பித்தார். இது நம்மள மாதிரி காலைல இன்றைக்கி 2 சாப்டர் படிச்சுட்டு நம்ம ஆஃபீஸ் போனோம் அந்த ஒரு ஒரு சடங்காச்சாரமாக இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணார்னா, எனக்கு இந்த சத்தியம் ஃபுல்லாக எனக்கு புரியணும். அவர் படிக்க படிக்க தேவனோடு அவருக்கு ஒரு பற்று, தேவனை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தார். அவருக்கு மனசில் என்ன ஏற்பட்டுச்சு, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் பல புக்ஸ் படிச்சிருக்காரு வாழ்க்கையில். ஆனால் இந்த புக்கை படிக்கும்போது அவருக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நம்பிக்கை, ஒரு ஊக்கம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ
இரண்டாம் வருகையை வந்து அவர் பல வசனங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறார். நம்ம பார்க்கலாமா? இப்போ இரண்டாம் வருகை சத்தியத்தை அவர் படிக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு ப்ராமிஸ், அப்படி தானே? இது ஒரு வாக்குறுதி, இது வாக்கு தத்தம். ஸோ இந்த அவர் படித்த ஒரு சில வசனங்கள் நான் சொல்கிறேன். யோவான் 14 வசனங்கள் 1-3 வரைக்கும் வாசிங்க. ஸோ இது இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், தானே? கலங்காதீங்க, நான் பரலோகத்துக்கு போயிட்டு உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், உங்களை மறுபடியும் நான் இருக்கிற இடத்துக்கே என்ன பண்ணுவேன், உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த இதை பார்க்குறாரு. அது அவருக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தமாக வாக்குறுதியாக அமையிறது. தீத்து 2:13 வாசிங்க. நம்ம அடிக்கடி பிளஸட் ஹோப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வார்த்தையே பார்த்திங்கன்னா இந்த வசனத்துலேருந்து தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. தமிழில் அந்த வார்த்தை இன்னும் அழகாக கொடுக்கப்பட்டிருக்குது, பிளஸட் ஹோப். ஸோ அந்த ஆனந்த பாக்கியம் வந்து என்னது? ஏசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசனமாகுதலுக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வெளித்திருந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அது அந்த வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 1:11 வாசிங்க. ஸோ இது சீஷர்கள் வந்து அவங்களுக்கு தெரிந்த அளவுக்கு பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க வானத்தை. அப்போது தூதர்கள் என்ன சொல்கிறாங்க? எப்படி போனாரோ அப்படி வருவார், எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மகிமையோடு வருவார். சரி, இந்த வசனங்கள் அவர் படிக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு நிச்சயம் கிடைக்குது. இரண்டாம் வருகையின் நிச்சயத்தை அவர் என்ன பண்ணுறாரு? புரிந்து கொள்கிறார். இந்த வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவர் படித்த வசனத்தை தான் கொடுத்துருக்காங்க அம்மையார், சரியா? அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக அதை வாசிக்கிறேன். அப்புறம் வந்து அந்த வருகையின் தன்மையை அவர் புரிந்து கொண்டார், அந்த வருகை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வருகை வந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிரபலமான ஒரு கருத்து, ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கருத்து என்னென்னா, மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா பைபிளில் வந்து 1000 வருஷம் அரசாட்சின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு கருத்து நிலவியச்சு? அவங்க உலகம் என்ன நம்பிச்சுன்னா, அது ஒரு சாத்தானோட வஞ்சகம். என்ன நம்பிச்சுன்னா, ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி என்ன ஆயிரும்னா, இந்த உலகத்தில் வந்து தேவன் அவருடைய ராஜ்யத்தை நிறுவுவார். அந்த ராஜ்யம் வந்து சமாதானம், சந்தோஷம் நிறைந்த ராஜ்யமாக இருக்கும். ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு கருத்து கொடுத்தனால நிறைய பேர் அவருடைய வருகையை குறித்து மறந்துட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 1000 வருஷம் இங்கே உலகத்தில் ஸ்டார்ட் ஆகட்டும். அது எப்படிங்க இந்த உலகத்தில் இப்போ நம்ம பார்க்குற சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் 1000 வருஷம் வந்து சமாதானம் நிறைந்ததாக இருக்குமா? இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசிக்கணும். நம்மளுக்கு வந்து இப்போ எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம யோசிக்கலாம், இதெல்லாம் இவ்வளோ முட்டாள்தனமாக இதெல்லாம் நம்பியிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அதுதான் சத்தியம். 18ஆம் நூற்றாண்டில் இதுதான் சத்தியமாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ராட்டஸ்டன்ட் பாருங்கள், ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கம் வந்து பெரிய ஒரு சத்தியத்தை உலகத்தை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஆனால் அந்த திருச்சபை என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு இரண்டாம் வருகை குறித்த ஒரு தவறான புரிதல் என்ன பண்ணாங்க. அந்த 1000 வருஷம் நம்ம எப்படி படிக்கிறோம்? ஏசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, பரலோகத்தில் தான் அந்த 1000 வருஷம் அரசாட்சி நடக்குது. ஆனால் இவங்க என்ன நம்பினாங்கன்னா, இந்த உலகமே தன்னாலேயே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மக்கள்லாம் சேர்ந்து ஐக்கியமாக சமாதானத்தோடு வாழுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான காரியத்தை சாத்தான் என்ன பண்ணுறான், இந்த மதத்தின் மூலமாக அவன் பரப்புகிறான். அதனால் மக்களுக்கு வந்து ஏசு கிறிஸ்துவோடைய வருகை குறித்த ஒரு எண்ணமோ அக்கறையோ இல்லை. அவங்க லைஃபே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த ஏசு கிறிஸ்துவின் வருகையின் தன்மையை ஒழுங்காக நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, சில பேர் என்ன பண்ணாங்க நினச்சாங்கன்னா, ஏசு கிறிஸ்து வர்றதுனா ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்மிங், அதாவது என் மனசில் வருவார். ஏசு கிறிஸ்து அப்படியே சொல்லியிருக்காரு பைபிளில், நம்ம மனசில் வர்றது வந்து அவர் டெய்லி வருவார். ஆனால் அவர் எப்படி வருவார்? வெளிப்படுத்தல் 22:20. ஸோ கடவுள் என்ன சொல்கிறார்? நான் மெய்யாகவே நான் வருவேன், இந்த பூலோகத்துக்கு வந்து நான் ரியலாக வருவேன். அதுதான் நான் சொல்ல லிட்ரல் கம்மிங். அது வந்து ஒரு ஆவிக்குரிய வருகை கிடையாது, அது வந்து ஒரு உண்மையாக நடக்க போகிற ஒரு சம்பவம், லிட்ரல் கம்மிங். சரி, அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ரகசிய வருகை. ஆனால் வேதாகம் அப்படியே நம்மளுக்கு சொல்லுது, எல்லா கண்கள் காணும், எல்லா காதுகள் கேட்கும், அவர் எப்படி வராராம்? மகிமையோடு வராரு. சரி, அந்த வசனம் நம்ம பார்க்கலாமா? மத்தேயு 24:27, 27, 30, 31 இந்த 3 வசனங்கள் வாசிங்க. 30, 31. ஸோ மனுஷகுமாரன் வந்து வல்லமையோடும் மகிமையோடும் வராரு. சகல இது வந்து ஏசு கிறிஸ்து சொல்கிறார். எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம என்ன சொல்கிறாருன்னா, சகல கோத்திரத்தாரும் காண்பாங்க சொல்லிட்டு சொல்கிறாரு. எக்கால சத்தம் எல்லாருக்கும் கேட்கும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 18. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. பால் வந்து
தெசலோனிய மக்களுக்கு சொல்கிறாரு. இந்த பாடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த தெசலோனியர் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, பால் வந்து இந்த 2ஆம் வருகை வந்து ஆதி காலத்துலேருந்து இதை குறித்து பேசிட்டு வராங்க. ஸோ பால் வந்து அவரும் என்ன பண்ணார், இந்த சத்தியத்தை வந்து ஒரு ஏர்ஜென்சியோட மக்களுக்கு சொல்லிட்டு இருந்தார். அப்போது அந்த தெசலோனிக்கர் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, அவங்களுடைய காலத்திலே இயேசு கிறிஸ்து வந்துருவார்னு நினச்சாங்க. அப்போது அவங்கள இருக்கிற ஒரு சிலர் மரிக்கும் பொழுது அவங்க வேதனைப்பட்டாங்க. இவங்க மரிச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து கடவுளை பார்க்க மாட்டாங்க, உயிரோடு இருந்தால் தான் ஏசு கிறிஸ்துவை பார்க்க முடியும், எங்கள் வாழ்நாளிலே ஏசு கிறிஸ்து வருவார்னு நம்பினாங்க. ஸோ அந்த தவறான புரிதலுக்கும் பால் என்ன சொல்கிறாருன்னா, ஏசு கிறிஸ்துக்குள்ளே மரித்தவங்க என்ன பண்ணுவாங்க, முதலாம் உயிர்த்தெழுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வேதத்தின் அடிப்படையில் அவர் கொடுக்குறாரு. சரி, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தேவன் வந்து மகிமையோடு வருவார், எல்லாரும் பார்ப்போம், எல்லாரும் கேட்போம். அது வந்து ஒரு உண்மையான நிகழ்வு. நேரம் பைபிளில் வந்து டைம் கொடுத்துருக்காங்களா? இந்த 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 வருஷத்தில் இந்த நாளில் வருவார்னு. ஸோ ஒரு வசனத்தை படிக்கலாமா? 2 பேதுரு 3:10. ஸோ இது வந்து கிளியராக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்குமே தெரியாது, அவருடைய வர நாளோ நாளிகையோ யாருக்குமே தெரியாது. ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, என்னோடய பிதாவை தவிர என்னுடைய வேலை நான் எப்போ வரப்போகிறேன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து நம்ம இப்போ இந்த காலகட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா 2000 எங்கள் அம்மாவே ஒரு சில ஃபார்வேர்ட்ஸை வச்சு சொல்லுவாங்க 2027 வந்துடுவாருன்னு. நல்லது தான், நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் வந்து நாள், ஆமாம், அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய வாழ்நாளில் வரணும்னு நம்ம எல்லாருடைய வாஞ்சை தான். பட் ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம அந்த இவர் பண்ண வில்லியம் மில்லர் பண்ண அந்த தவறு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. சரி, நம்ம அப்படி போவோம். சரி, இப்போ நான் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏன் வந்து நீங்கள் மிகவும் ஆவலோடு இந்த வருகைக்காக காத்துட்ருக்கீங்க? உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன்? எல்லா காரணமும் கரெக்ட் தான். இது வந்து இப்போ பேதுருவே கேட்குறாருல, நான் உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், கடவுளை நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு. ஸோ கடவுள் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எதை இழந்தீங்களோ நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நீங்கள் எல்லோரும் பரலோகத்துக்கு உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இப்போ உங்களுடைய மோட்டிவேஷன் என்ன? உங்களுக்கு ஏன் இந்த ஆன்ட்டிகிட்ட கேட்குறேன், உங்களுக்கு வந்து 2ஆம் வருகை ஏன் மிகவும் ஆவலோடு நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க? ஸோ ஆண்டவரை முகமுகமாய் தரிசிப்பாங்க. ஓகே பிரதர், நீங்கள்? இல்லை, நான் உங்களை இந்த எல்லாத்தையும் தான் கேட்குறேன். நான் நீங்கள் முன்னாடி இருக்கனால எனக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு. ஓகே, அதாவது நம்மளுடைய கஷ்டம் கவலைகள் வந்து அதுக்கப்புறம் நிரந்தரமாக தீர்ந்துடும். ஆமாம், பாருங்களேன், நம்மளுக்கு லைஃப் பாருங்களேன். இப்போ இங்கே யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு எப்பொழுதுமே சந்தோஷம்தான், எனக்கு கஷ்டமே இல்லை? நம்ம ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் இன்னொரு நாள் சோகமாக இருப்போம். இந்த ஒரு சூழ்நிலைக்கு அங்கே இடம் இல்லை. எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்போம். சமாதானம். சார், இந்த உலகத்தில் பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னா, நூற்றுக்கணக்கான போர் யுத்தங்கள் நடந்துகிட்ருக்கான். ஸோ அப்போ எப்படி சமாதானம் இருக்க முடியும்? வேறு என்ன, சமுதாயத்தில் நிறைய அநீதி நடக்குது, அப்படி தானே? நிறைய தவறுகள் நடக்குது, நிறைய குற்றங்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே தேவன் என்ன பண்ண போகிறார், முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். இப்போ நம்மள நிறைய பேர் நம்ம நேசிக்கிற மக்களை நம்ம இழந்திருப்போம், அப்படி தானே? தாய் தகப்பனாக இருக்கலாம், நம்ம பிள்ளைங்களாக இருக்கலாம், நம்ம சகோதரர்களாக இருக்கலாம், நம்மளுடைய உற்றார் உறவின் நண்பர்கள். ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த இடத்துல? ஸோ நம்ம மரணம் உன் கூர் எங்கேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன போகிறோம் சொல்ல போகிறோம். நம்மளுடைய விரும்பினவங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம வந்து நித்தியத்திற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கடந்து போக போகிறோம். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாமா? ரொம்ப அருமையான 1 கொரிந்தியர் 15:54. ஸோ நம்ம என்ன சொல்லுவோமா, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஸோ நம்ம சாவாமையும் அழியாமையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், தரித்து கொள்ள போகிறோம். சரி, இப்போ இவர் வந்து இந்த 2ஆம் வருகையின் சத்தியத்தை அவர் என்ன பண்ணுறாரு, நிச்சயத்தை அவர் புரிந்து கொள்கிறார். அது 2ஆம் வருகையின் தன்மையை அவர் புரிந்து கொள்கிறார், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, மேலும் படிக்க 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 இப்போ அவர் எங்கே போகிறாரு? எப்போவுமே ஒரு புதுசாக பைபிள் படிக்கிறாங்கன்னா ஜெனிசிஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒவ்வொரு லெவல் இந்த லாஸ்ட் காம்ப்ளெக்சிட்டினா எது சொல்வீங்க, எதை படிக்கிறது?
டேனியல் ரெவலேஷனை ஃபஸ்ட்டே படிப்பாங்களா? சரி, இப்போ வந்து அவங்க தீர்க்க தரிசனத்தை அவர் என்ன பண்ணுறாரு? ஆராய்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஆல்ரெடி அவர் வந்து அந்த இரண்டாம் வருகையின் சத்தியம் அவருக்குள்ளே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு. இப்போ அவருக்கு என்ன ஆசைனா, அவர் வாழ்நாளில் இயேசு கிறிஸ்து வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இப்போ வந்து அவர் தீர்க்க தரிசனங்கள் படிக்கிறாரு. ஸோ எந்த ஒரு தீர்க்க தரிசனம் வந்து அவருடைய கவனத்தை ஈர்க்குது? ஆமாம். ஸோ இப்போ இந்த 8:14 அவர் படிக்கிறாரு. நான் அவர் லைஃப் இதை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் நம்ம அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளே போவோம். அவர் வந்து இந்த இரண்டாம் வருகையை குறித்து 2 வருஷம் படித்தாராம். 2 வருஷம் படித்தாராம். அப்புறம் வந்து ஒரு 5 வருஷம் என்ன பண்ணார்னா, இதை வந்து நான் எப்படி போய் நான் வெளியே சொல்கிறது, சொன்னால் இதை ஏற்றுக்குவாங்களா, இல்லை நான் அவங்கள வந்து தவறான வழியில் நான் நடத்திடுவேனான்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு போராட்டம். 5 வருஷம் இந்த சத்தியத்தை வச்சுட்டு, நீங்கள் அந்த 18ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் அம்மையாரோட புத்தகத்தில். 2 வருஷம் படிக்கிறாரு பைபிளில் இந்த இரண்டாம் வருகை சத்தியம். அப்புறம் இந்த டேட்லாம் அவர் அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் போட்டார். அதை வச்சுக்கிட்டு ஒரு 5 வருஷம் சும்மா உட்காந்துருக்கிறார் அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு. அவருக்கு என்ன பயம்னா, நான் ஏன்னா அவர் வந்து ஒரு போதகர் கிடையாது, நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு லே மெம்பர் தான். அவர் வந்து ஒரு விவசாயி. ஸோ அவருக்கு வந்து அவர் எந்த இடத்துலையும் போய் அவர் படிக்கலை. ஸோ அவருக்கு வந்து என்ன தயக்கம்னா, நான் இந்த சத்தியத்தை போய் நான் வெளியே சொன்னேன்னா என்னை ஏற்றுக்கொள்வாங்களா, இல்லை நான் அவங்கள வந்து தவறான வழியில் நடத்திட போகிறோன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தார். அப்போ அவருக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக, ஸோ அவருக்கு நம்ம நிறைய டேர்னிங் பாயிண்ட் நம்ம பார்த்தோம். இதுவும் இந்த வசனமும் அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையுது. அந்த வசனம் என்னென்னா, எசேக்கியல் 33:8-9. ஸோ இந்த லெசனில் நிறைய காரியங்களை நம்ம படிக்குவோம் அவர் வாழ்க்கையிலேருந்து. இந்த வசனம் நம்மளுக்கும் பொருந்தும். ஸோ இந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 வருஷம் காலமும் அவர் மனசில் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் வந்து துன்மார்க்கனுக்கு எச்சரிப்பு செய்தியை கொடுக்கலன்னா என்ன ஆயிடுவேன்? அந்த இரத்த பலி கடவுள் யார்கிட்ட கேட்பார்? ஸோ இது வந்து நான் யோசித்தேன், இவ்வளோ கடவுள் ஆழமாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ நமக்கும் நிறைய சத்தியங்கள் தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட நம்ம பகிர்ந்து கொள்ள, சாட்சியாக நம்ம சொல்லலைன்னா அவங்களுடைய இரத்த பலி. ஏன்னா பல நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், இவன் துன்மார்க்கன், இவனுக்கு எதுக்கு நம்ம சொல்லணும், இவன் ரொம்ப மோசமானவன், இந்த சத்தியத்தை கேட்பதற்கு அவனுக்கு தகுதியில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுள் எப்படி பார்க்குறாருன்னா, அந்த பொறுப்பை யார்கிட்ட தான் கொடுத்துருக்குறாரு? அதிகம் வெளிச்சம் பெற்ற மக்கள் நம்மள்கிட்ட தான் கொடுத்துருக்குறாரு. நமக்கு சொல்ல அந்த இரத்த பலி. இந்த வசனம் வந்து அவரை வந்து ரொம்பவே பாதிச்சிச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரால் வைக்க முடியல. ஸோ அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். சிறிய கூட்டத்தில் பேசுகிறார், சும்மா ஒரு க்ளோஸ்ட் ரூம்குள்ளே. அப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாரு, பப்ளிக்கில் போய் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ அவருக்கு இந்த ஹோல் ஜேர்னியே பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சான். ஸோ அவர் வேதத்தை வந்து ரொம்ப ஆழமாக படிக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த இரண்டாம் வருகை சத்தியம் இந்த நாளை குறித்ததில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவருக்கு ஒரு 10 to 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. வெளியே போய் இந்த மாதிரி சபைகளில் ஊராக போய் சொல்வதற்கு அவருக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஆனால் அவர் வந்து அமெரிக்க தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதலை ஏற்படுத்தினார். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதத்தின் அடிப்படையில் ஓசியா ராஜா கதையை நம்ம பார்க்குறோம். வேதத்தை எடுத்து அவங்க படிக்கும்பொழுது அந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய எழுப்புதல் உருவாகுது. மார்ட்டின் லூத்தராக இருக்கட்டும், நீங்கள் எந்த சீர்திருத்தவாதியாக இருக்கட்டும், இந்த காலாண்டு முழுவதும் நம்ம வெளிச்சம் படிச்சுட்டே இருக்கோம். அந்த வெளிச்சம் வந்து இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தை சொல்லும்பொழுது மக்களுடைய இருதயம் என்னப்படுது, தொடப்படுது, மாற்றப்படுகிறது. ஸோ இவரும் என்ன பண்ணுறாருன்னா வல்லமையாக ஊழியம் செய்கிறாரு. அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. சாராயம் கடை வந்து என்னவா மாறுதான், மீட்டிங் ரூமாக மாறுது. அவர் சத்தியத்தை சொல்வதற்கு சாராய கடைகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுதான் ஒரு பெரிய எழுப்புதல் வரும்பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத ஆளுங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, சத்தியத்துக்குள்ளே வருவாங்க. அதுதான் பரிசுத்தாவியின் வேலை, தேவனுடைய வேலை. அது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் பாருங்கள், அதை இந்த எழுப்புதல் அவர் அமெரிக்க தேசம் மூலம் ஒரு பெரிய எழுப்புதல் கொண்டு வர்றார். ஆயிரக்கணக்கான மக்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் சூதாட்டம் நடக்கிற இடம், அங்கே கூட என்ன பண்ணுறாரு, போய் சத்தியத்தை சொல்கிறார். நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம யோசிச்சு பாருங்கள், டாஸ்மாக்குள்ளே போயிட்டு எல்லாரும் அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கிட்டே போக முடியாது. ஸோ சூதாட்டம் இருக்கிற இடமும் என்னவா மாறுது, ஒரு ஆலயம் போல மாறுது. ஸோ அந்த ஒரு எழுப்புதல் அவர் கொண்டு வர்றார். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சரி, இப்போ இந்த தீர்க்க தரிசனத்துக்கு கிட்ட நம்ம வருவோம். இது வந்து ஒரு டைம் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க. இந்த 2300 ராப்பகல். தானியல் 8:14 வாசிங்க. ஓகே. ஸோ 2300 ராப்பகலுக்கு அப்புறம்
பரிசுத்த ஸ்தலம் வந்து சுத்திகரிக்கப்படுமே. அந்த ஒரு வசனத்தை அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த கால தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, டைம் ப்ராஃபஸி. ஸோ வேதாகமத்தில் உங்களுக்கு தெரிந்த டைம் ப்ராஃபஸி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு உடனே டைம் ப்ராஃபஸினா எது ஞாபகம் வருது? 1260. அது நீங்கள் அந்த மாபெரும் போராட்டம் புத்தகம். வேறு அது எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை? ஆபிரகாமுக்கு தேவன் சொல்கிறாரு 400 வருஷம் அவங்க அந்நிய தேசத்தில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்துடுவாங்க. பாபிலோனில் எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? 70 வருஷம் நீங்கள் என்ன இருப்பீங்க, அங்கே இருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஊருக்கே திரும்பி வந்துடுவீங்க. வேறு எக்கச்சக்கமாக இருக்குது பைபிளில். இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் என்ன பண்ணுறாங்க, வனாந்தரத்தில் இருக்கிறாங்க கானான் தேசம் போய் சேர்வதற்கு. அப்புறம் வந்து யோசேப் என்ன சொல்கிறாரு பார்வோன் கிட்ட, 7 வருஷம் பஞ்சம் வரும்னு சொல்கிறாரு. அப்புறம் எலைஜா என்ன சொல்கிறாரு, 3 வருஷம் பஞ்சம் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ நிறைய அந்த தீர்க்க தரிசனத்திலாம் அவர் படிக்கிறார். ஸோ அதை படிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணுறாருனா இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் வந்து அடிப்படையில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாளை குறிக்கிறார். அதுதான் நம்ம எவ்ரி இயர் நம்ம சர்ச்சில் கொண்டாடுறோன்னு சொல்கிறத நினைவு கூறுறோம். அது வந்து அக்டோபர் 22ஆம் தேதி 1844. ஸோ அது எப்படி அவர் அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார்? எல்லாமே கரெக்டாக பண்ணார். தேவன் நிச்சயமாக வருவார், சீக்கிரமாக வருவார். ஆனால் இந்த தேதி அவரை வந்து எப்படி குறித்தார்? ஸோ நம்ம அதை பார்க்கலாமா? அது லோட் பண்ணுறீங்களா? ஏன்னா அதை வந்து நம்ம பிக்சராக பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஸோ தானியல் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரத்தில் வந்து இந்த 2300 நாட்கள் அந்த ராப்பகல் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. 9ஆம் அதிகாரத்தில் தான் தானியலுக்கு வந்து யார் விளக்குறா? தூதன் வந்து விளக்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ தானியலுக்கு வந்து அந்த 8ஆம் அதிகாரத்தில் வந்து தூதன் வந்து எல்லாத்தையும் விளக்குனாங்க. அந்த ராஜ்யங்களை குறித்து எல்லாவற்றையும் அழகாக விளக்குனாங்க. ஆனால் வந்து இந்த 2300 ராப்பகல் அந்த டேஸ் ப்ராஃபஸி மட்டும் அவங்க சொல்லலை. அதை ஒரு மறைப்பொருளாக வச்சுட்டாங்க. ஆனால் அவருக்கு ஆல்ரெடி கொடுத்த அந்த தகவல், அதாவது மெதபேஷியா, கிரீஸ், ரோம அரசாங்கம், அப்புறம் அந்த சின்ன கொம்பு பற்றி சொன்னதே அவருக்கு வந்து ரொம்ப திகிலாயிடுச்சு. அவர் அந்த 8ஆம் அதிகாரம் முடிவில் என்ன போட்டிருப்பார்னா, நான் மிகவும் சோர்வடைந்து வியாதிப்பட்டு இருந்தேன்னு அவர் போட்டிருப்பார். ஒரு இடத்துல என்ன படிச்சேன்னா, இந்த 9ஆம் அதிகாரத்தில் வந்து மறுபடியும் வந்து தூதர் வராரு. அவர் வராரு. ஆல்மோஸ்ட் என்ன சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சம்பவம் அவருக்கு வந்து அந்த வியாக்கியானம் வந்து அந்த விளக்கம் வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக பார்க்குறோம் 8ஆவது சாப்டர் 9ஆவது சாப்டர். ஆனால் அவர் 1 வருஷம் என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணுறாரு. அவருடைய அந்த ஒரு மனநிலை நீங்கள் பாருங்களேன். வசனங்கள் 9ஆம் அதிகாரத்தில் வசனம் 3, 4. ஸோ பல நேரங்களில் நம்மளுக்கு வேதத்துலேருந்து நிறைய காரியங்கள் புரியல, நம்ம அப்படி விட்டுட்டு போயிடுவோம். சரி, இது ரொம்ப கஷ்டமான பகுதி, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைப்போம். ஆனால் பாருங்கள், தானியல் பாருங்கள், போதும் பாருங்கள், என்ன ஒரு அனுபவம். மனுஷன் வந்து அந்த உண்மையிலே அவருக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனசு பாருங்கள். தானியலுக்கு கடவுள் கிளியராக சொல்லிட்டார், இது உன்னோடைய காலத்தில் இது நடக்க போகிறது இல்லை, ஃப்யூச்சரில் தான் நடக்கும். ஆனால் அதுக்கே அவர் கலங்கிட்டார். அவர் மக்களுக்கு, அதாவது அந்த இருண்ட காலம் எல்லாமே கடவுள் காமிக்கிறார் தானியலுக்கு. ஸோ அந்த காலத்தில் தேவனுக்கு உண்மையாக இருந்த பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உபத்திரம் போடுறாங்க, அதெல்லாம் பார்த்து அவர் கலங்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை தாழ்மைப்படுத்தி ஜெபம் உபவாசம் இருந்து என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அவர் பாருங்கள், எல்லாருக்காகவும் என்ன பண்ணுறாரு, பாவம் அறிக்கையும் செய்கிறார். பாருங்கள், அந்த பரிந்து பேசுகிற அந்த குணம் பாருங்கள் அவருக்கு, தானியலுக்கு. இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களுடைய பாவத்திற்காக என்ன பண்ணுறாரு, அவர் பரிந்து பேசுகிறார். இப்போ பாருங்கள், இப்போ அந்த தூதரோட ரெஸ்பான்ஸ் பாருங்கள். அதே அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை, கேப்ரியலுக்கு வந்து ஏசு கிறிஸ்து கட்டளை கொடுத்துட்டார், நீ போய் அவனுக்கு விளக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த வசனங்கள் 24, 25 வாசிங்க, நம்ம இந்த சார்ட்டில் பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த 2300 ராப்பகல், அதாவது உங்களுக்கு தீர்க்க தரிசன அடையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராப்பகல் வந்து ஒரு வருஷத்திற்கு சமம். அது என்ன ஆகமம் புத்தகத்தில், எசேக்கியேல் புத்தகத்தில் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ 2300 வருடங்கள். இப்போ வந்து அவருக்கு அதுதான் மறைப்பொருளாக 8ஆம் அதிகாரத்தில் வைக்கப்பட்டது. 9ஆம் அதிகாரத்தில் வந்து காப்ரியல் வந்து அதுக்கு எடுத்து விளக்கி சொல்கிறார்.
அப்போ கூட பார்த்தீங்கன்னா காப்ரியல் வந்து டைரெக்டாக சொல்லு. அவங்க என்ன க்ளூ கொடுக்குறாங்கன்னா, நீ வந்து எந்த தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கணுன்னா 70 வருஷம், அதாவது எத்தனை வாரம், 70 வாரம் தீர்க்க தரிசனத்தை நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது இப்போ 70 வாரம்னா 490 நாட்கள், அதாவது 490 வருடங்கள். ஸோ இப்போ அதை தான் இங்கே வந்து நம்ம இந்த வசனங்களில் பார்த்தோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இப்போ இது என்ன க்ளூனா, இந்த 2300 எப்போ ஆரம்பிக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த 490 நாட்கள் எப்போ ஆரம்பிக்குதோ ரெண்டுக்கும் ஒரே தொடக்கம். புரியுது உங்களுக்கு? ஏன் அது கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்லலாம்னா, அங்கே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யூத மக்களுக்கு வந்து 70 வாரங்கள் வந்து கடவுள் வந்து கொடுக்குறாரு, ஒரு ப்ரொபேஷன் மாதிரி. ஸோ அந்த குறிக்கப்பட்டதுக்கு வந்து எபிரேய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்டது. ஸோ இப்போ ஒரு இது இருக்குன்னா இதிலிருந்து வெட்டப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த 70 வாரத்தை நம்ம எப்போ தொடங்குன்னு புரிந்து கொண்டோன்னா, அந்த 2300 ராப்பகல் வந்து எப்போ தொடங்குன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த சார்ட்டை மட்டும் பாருங்கள். ஸோ இது வந்து அதில் என்ன நம்மளுக்கு தூதர் சொல்கிறாங்கன்னா, அவர்கிட்ட எருசலேம் வந்து எப்போ திரும்ப கட்ட ஆணை கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அது எப்போ வந்து கொடுத்தாங்கன்னா 457ஆம் ஆண்டு. ஸோ அப்போ தான் வந்து எஸ்ரா, நம்ம இன்னைக்கு வாசிச்சோம்ல நம்ம காலையில் எல்லோரும் மாறி மாறி. ஸோ அந்த 457ஆம் ஆண்டில் வந்து எஸ்ராக்கு வந்து மெடோபேஷியா ராஜா வந்து அர்த்தசஷ்டா, அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஆணையை கொடுக்குறாரு, நீ போய் உங்கள் ஊரில் போய் நீ மறுபடியும் என்ன பண்ணு, எருசலேமை வந்து நீ கட்டிக்கோன்னு. சரி, இது எத்தனை வருஷம் கட்டினாங்க? எருசலேமை கட்டுவதற்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ஸோ அந்த பிக்சர் மேபி உங்களுக்கு சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா 7 வாரங்கள் ஆச்சு. ஸோ 7 × 7 49. ஸோ 7 வாரங்களில் வந்து எருசலேம் நகரம் கட்டப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 62 வாரம் கணக்கு இருக்குது. அந்த 62 வாரம் முடிகிற டைமில் என்ன நடக்குது? ஸோ அந்த 69 வாரம் 69 வீக்ஸ் ப்ளஸ் 1 வீக், அதான் 70 வீக்ஸ். மேசியா வந்து அபிஷேகம், மேசியா வராருன்னு சொல்கிறாங்க. மேசியா வார்த்தை அர்த்தமே என்னது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்கு எப்போ அபிஷேகம் கிடைக்குது? இயேசு கிறிஸ்துக்கு அவர் ஞானஸ்தானம் பெறும்பொழுது தான் இயேசு கிறிஸ்து அவர் அபிஷேகம் செய்யப்படுகிறார். அது வந்து எப்போ முடியுதுன்னா கிபி 27. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். கிமு 1, கிறிஸ்துவுக்கு முன் 1, அதுக்கப்புறம் என்ன தான் வந்திருக்கணும்? ஏடி எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும்? 0 கிறிஸ்துவுக்கு பின்னா இல்லை. ஸோ கேலண்டர், ஸோ அவங்க என்ன பண்ணல, 0 கிடையாது, டைரெக்டாக எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1 ஏடி, அதாவது 1 கிறிஸ்துவுக்கு பின். ஸோ அது எல்லாமே பாருங்கள் துல்லியமாக அது மேட்ச் ஆகுது. இப்போ இந்த 70 வாரத்தில் 69 வாரம் நீங்கள் தனியாக எடுத்துருங்க. இந்த லாஸ்ட் ஒரு வாரத்தை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, 3 வருஷம். ஸோ அந்த வாரத்தின் தொடக்கத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்து அபிஷேகம் செய்யப்படுகிறார். நடுவில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? சிலுவையில் அறையப்படுகிறார். அப்புறம் அந்த 70ஆம் வாரம் முடிவில் என்ன நடக்குது? ஸ்தேவான் கல்லெறியப்படுகிறான். ஸோ அதுதான் யூத மக்களுக்கு தேவன் குறித்த காலம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தியம் வந்து யாருக்கு போக ஆரம்பிச்சிச்சு? வல்லமையா புறஜாதியினருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸோ மறுபடியும் சம்மரைஸ் பண்ணுறேன். இந்த 70 வாரம் தீர்க்க தரிசனம் எங்கே வந்து ஆரம்பிக்குது? எருசலேம் மறுபடியும் கட்டப்படுவதற்கான ஆணை பெறப்பட்டதுலேருந்து ஆரம்பிக்குது. அது கிமு 457, 49 வருடங்கள் அது கட்ட முடிக்கப்படுது. 7 வாரங்கள் சென்ற பிறகு அதுக்கப்புறம் இன்னும் 62 வாரங்களுக்கு அப்புறம் என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து ஞானமுழுக்கு பெறுகிறார், அபிஷேகம் பெறுகிறார். அது கிபி 27. அந்த கடைசி வாரம் நடுவில் தான் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறார். அதுக்கப்புறம் அந்த 7ஆவது வாரம் முடிவில் வந்து, அந்த 70ஆம் வாரம் முடிவில் வந்து ஸ்தேவான் கல்லெறியப்படுறார். ஸோ 70 வாரம் கம்ப்ளீட். ஸோ இதை வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து 457 கிமுவில் தான் இந்த 2300 ராப்பகல் தொடங்கிச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஒரு சிம்பிள் அடிஷன் தான். ஸோ அப்போ அதை ஆட் பண்ணும்போது எங்கே கொண்டு வந்து முடியுதுன்னா 1844. சரியா? இப்போ எல்லாமே கரெக்டாக கால்குலேட் பண்ணார். ஒரு சின்ன ஒரு தவறான புரிதல் தான் இது நமக்கும் இந்த காலகட்டத்தில் யாருக்கு வேணால் ஏற்படலாம். ஸோ அவர் அப்போது இருந்த காலத்தில்
பிரபலமான இந்த கருத்து, ஆலயத்தில் இருந்த கருத்துன்னா, பரிசுத்த ஸ்தலம் என்னவா பார்த்தாங்க மக்கள்? அப்போது பூமியாக பார்த்தாங்க. ஸோ பூமி சுத்திகரிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? ஏசு கிறிஸ்து வரும்பொழுது தான் பூமி என்ன பண்ண போகுது? தீயினால் சுத்திகரிக்க போகுது. ஸோ அந்த ஒரு சின்ன தவறான புரிதல், அந்த பிழையினால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தப்பான டேட்டை சொல்லிட்டார். இப்போ யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும்? லட்சே ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அன்றைக்கி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அவர் கூட சேர்ந்து. அப்போது எவ்வளோ ஒரு ஏமாற்றம் அடைந்திருப்பாங்க அவங்க. ஏன் வந்து கடவுளை அனுமதிக்கணும்? கடவுள் தான் அவருக்கு பரிசுத்தாவி மூலமாக எல்லா வசனத்தையும் புரிஞ்சுக்கிற ஞானத்தை கொடுக்குறாரு. ஏன் இதை சொல்லியிருக்கலாம்ல? ஆமாம். ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. தேவனுடைய சபை சோதிக்கப்படுவதற்கும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் என்ன பண்ணுறார்? தேவன் இதை அனுமதிக்கிறார். இந்த வெள்ளிக்கிழமை பாடத்தில் வாசிக்கிறீங்களா இந்த லாஸ்ட் பேராவை? ஆமாம், அந்த ஈவெண்ட், அதாவது தேங்க்ஸ் அங்கிள். அங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாளில் உண்மையிலே ஒரு சம்பவம் நடந்துச்சு பரலோகத்தில். இந்த பரிசுத்த ஸ்தலம் வந்து பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து என்ன நடந்துச்சு? தேவன் என்ன பண்ணார்? பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனார். அங்கே என்ன ஆரம்பித்தார்? அங்கே வெளிப்படுத்தல் 17:7 முதலாம் தூதனோட தூதனது நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. ஸோ நுட்ப நியாய விசாரணை அவர் அங்கே ஆரம்பிக்கிறார் நம்ம எல்லாருக்கும். ஸோ அந்த தேதியில் உண்மையில் நடந்துச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஒரு சின்ன தவறான புரிதல் தான். என்னது? பரிசுத்த ஸ்தலத்தை வந்து பூமியை நினச்சிட்டார். ஆனால் பரிசுத்த ஸ்தலம் வந்து அவர் பரலோகம் என்பதை அவர் புரிந்து கொள்ள. அது ஏன்? அதில் அவர் ஒரு வேதாகம ஒரு ஸ்டூடெண்ட். ஆனால் அந்த ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மக்கள்கிட்ட இருந்த பிரபலமான கருத்தை என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டாரு. அவர் வேதத்தின் அடிப்படையில் என்ன பண்ணல, அவர் படிக்கல. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி படிக்க போகிறோம். ஏன்னா அவருக்கு அந்த நேரத்தில் ஆசரிப்பு கூடாரம் பற்றின சத்தியம் அவர் புரிந்து கொள்ளலை. ஸோ அதனால் அவர் இந்த பிழையை அவர் பண்ணிட்டார். இப்போ அந்த ஃப்ரைடே லெசன் வாசிருங்க, நம்ம அதோட முடிச்சிடலாம். ஆமாம். ஆனால் அது நல்ல பாயிண்ட் தான். அதை நம்ம இப்படி கூட ஆர்கியூ பண்ணலாம். ஏன்னா அவருடைய அந்த டேட் மட்டும்தான் தப்பு. ஆனால் அவர் கொடுத்த 2ஆம் வருகை சத்தியத்தின் சாராம்சம் வந்து எந்த விதத்துலையும் தவறு கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு அவசரத்தோடு சொன்னனால தான் நிறைய மக்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா அப்போ வந்து உலகமே ஒரு மந்தமான ஒரு நிலையில் இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து தவறான கருத்துக்களை வச்சுருந்தாங்க. ஸோ இப்போவே நம்மளையும் அம்மையார் என்ன சொல்கிறாங்க, கடவுள் வந்து இன்றைக்கி வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார், அந்த ஒரு எண்ணம் இல்லாட்டினா நம்ம என்றைக்குமே ஆயத்தப்பட மாட்டோமா? அதாவது இன்னும் 100 வருஷம் இருக்குது, இன்னும் 10 வருஷம் இருக்குது, இன்னும் 5 வருஷம் நம்ம நினச்சோன்னா நம்ம என்றைக்குமே ஆயத்தப்பட மாட்டோமா? தேவன் இன்னைக்கு வருவார், அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கும். அதனால் பேதுரு என்ன சொல்கிறாரு, அவர் வந்து திருடனை போல வருவார். ஏன்னா அவர் அந்த நேரத்தை ஏன்னா சொல்லிட்டாருன்னா என்ன ஆயிரும்? இப்போ இந்த கூட்டத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருமே வந்து உண்மையிலே தேவன் மேலே பற்று இருந்தவங்க தான் வந்து இருந்தாங்களா? இல்லை. ஒரு சில பேருக்கு பயத்தின் அடிப்படையில் அங்கே வந்து அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, இயேசு இன்னைக்கு வந்துட்டார், நம்ம லைஃப் நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து நம்மளுடைய பாவத்திற்கு இடையாக என்ன பண்ணக்கூடாது, தேவனை நம்ம தண்டிச்சிடக்கூடாது. பயத்தினால தேவன் அந்த கூட்டத்தில் இருந்தாங்களாம் ஒரு சில பேர், வில்லியம் மில்லர் கூட்டத்தில். ஸோ கடவுள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏன் இதை அனுமதிக்கிறாரோ, அந்த ஏமாற்றத்தை எதுக்கு அனுமதிக்கிறார்னா, மக்களை சோதிக்கவும் அவங்கள சுத்திகரிக்கவும். ஸோ தானியல் 12ஆம் அதிகாரம் வசனம் 8ன்னு நினைக்கிறேன். ஸோ தேவன் என்ன பண்ணுவாராம், நம்மளை இந்த மாதிரி சோதனைகள் கொடுக்கும் பொழுது, ஆனால் தேவன் வந்து எல்லா சூழ்நிலையும் அவருக்கு சாதகமாக பயன்படுத்த தெரியும். 12ஆம் அதிகாரம் 10. ஸோ பாருங்கள், நம்ம புடமிடப்படுவதற்கு தேவன் என்ன பண்ணுறாரு, சில நேரங்களில் நிறைய உபத்திரங்கள் சோதனைகளை கொடுக்குறாரு. நம்ம என்றைக்குமே வந்து கலங்கக்கூடாது. தேவன் எப்பொழுதுமே அவர் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிறார். அது என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. நம்பிக்கையற்ற எஸ் அதுதான் நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஆமாம், அது தீர்க்க தரிசனம் எல்லாத்தையுமே. ஆமாம், இல்லை அதுதான். ஏன்னா அவர் வந்து அவர் வாழ்நாளில் தேவன் வந்துருவார்னு சொல்லிட்டு தான் அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணார்னா ரொம்ப வல்லமையாக என்ன பண்ணார், அவர் ஊழியம் செஞ்சார். டிசப்பாயிண்டட் ஓகே ஸோ அது நமக்கு தெரியல. ஆனால் இந்த 18ஆம் அதிகாரத்தில் இந்த 18, 19, 20, 24, 21 இந்த மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. தேவன் வந்து எதுக்கு இதை அனுபவிச்சார்னா, அந்த மாபெரும் ஏமாற்றத்தை மக்களை சோதிக்கவும். உண்மையிலே யார்? ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க தாழ்மையோடும் ஜெபத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வேதத்தை என்ன பண்ணுறாங்க,
ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்தது தான் நம்மளோட திருச்சபை. ஸோ நம்மளோட திருச்சபையோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அந்த ஏமாற்றத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபத்தோடும் தாழ்மையோடு என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறிய கூட்டம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேதத்தை ஆராயிறாங்க. ஏன் வந்து தேவன் சொன்ன மாதிரி வரல, என்ன நடந்துச்சு. அப்போ தான் தேவன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு வந்து அந்த கூட்டத்தில் ஒருத்தருக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. ஸோ அப்போ அவங்க பார்க்குறாங்க, ஓ பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தேவன் போயிருக்காரு. அது நம்ம வந்து பரலோகத்தில் தான் கேட்கணும். ஸோ கண்டிப்பாக தேவனுடைய வருகை வந்து நிச்சயம் மட்டும் இல்லை, சீக்கிரமாக வருவார் நம்ம நம்பணும். இன்றைக்கே வருவார் நம்பணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நாளில் நம்ம ஆயத்தமாக இருக்க முடியும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம வந்து பெரிய ஒரு டிசெப்ஷன், அட்வென்டிஸ்ட் மக்களுக்கு பெரிய டிசெப்ஷன் என்ன, நம்மளுக்கு எல்லாருக்கும் சத்தியம் தெரியும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. ஆனால் இந்த அடையாளங்கள்லாம் அவர் ரொம்பவே படிச்சிருக்கிறார். வில்லியம் மில்லர் அவர் காலத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய அடையாளங்கள் நிறைவேறிச்சு. அதாவது சூரியன் வந்து அந்தகாரமாச்சு, சந்திரன் வந்து சிகப்பாக மாறிச்சு, அப்புறம் வானத்துலேருந்து நட்சத்திரங்கள் விழுந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்க அவர் வந்து இன்னும் அவருடைய அந்த டேட்டை வந்து அவர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார், கடவுள் வந்துருவார்னு சொல்லிட்டு. 1833 இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து உழுது 1833. ஸோ அப்போ அவருக்கு வந்து அவருடைய அந்த நம்பிக்கை வந்து உண்மையானது. ஸோ நம்ம குறித்த நாளில் கடவுள் வந்துருவார்னு நினச்சா நான் வரல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 6:2. நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. தேவன் வந்து நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துட்ருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்னும் 10 வருஷம் இருக்குது, இன்னும் 20 வருஷம் இருக்குது, இன்னும் நான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நான் திருந்திக்கிறேன், கடவுள்கிட்ட வந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள், சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாது நாளைக்கு நான் இருப்பேனான்னு, எனக்கு தெரியாது. நம்மளோட வாழ்க்கை நிச்சயமற்ற வாழ்க்கை. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், தேவன் கொடுக்குற அந்த வாய்ப்பினை நம்ம பயன்படுத்திக்கணும். தானியேலை போல ஜெபத்தோடு தாழ்மையோடு நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்தில் நம்ம வந்து இந்த அவருடைய சத்தியத்தை நம்ம வந்து ஆராய்ந்து அதன்படி வாழ்வதற்கு நம்ம பலத்தை கேட்கணும். அப்புறம் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தேவன் வந்து நம்மளுக்கு எதற்காக அழைத்திருக்கிறார், நம்ம வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு. தீத்து 2:14 மட்டும் வாசிங்க. தீத்து 2:14. ஸோ தேவன் வந்து நம்மளுக்கு அவருடைய கிருபையை கொடுத்துருக்காரு, நமக்காக மரித்திருக்காருன்னா நற்கிரியை செய்யும்படியாக ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக தான் என்ன பண்ணியிருக்கார் தேவன் நம்மளுக்கு கிருபை மேலே கிருபை கொடுத்துட்டே இருக்கிறார், நம்ம பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறார். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஜெபத்தோடு மனத்தாழ்மையோடு ஒரு பக்தியான வாழ்க்கை வாழ்வோம். தேவன் நம்மளை வழிநடத்துவார்.